ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உலகதமன் எஸ்ஓல கிரியேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மிவிலேருந்து டியோபாட்ஸ் F30 அப்படிங்கிற ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் மிவி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. கீழோட மாடல் நேம் டியோபாட்ஸ் F30 அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கோம். ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன். ஸோ மெயினாக வந்து இது இந்தியாவில் மேட் பண்ணது, மேட் இன் இந்தியா. ஸோ ஐ திங்க் இதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மேட் இன் இந்தியா அன்பாக்சிங் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இந்த சைடு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. வெல்கம் டு த குரூ அப்படின்னு சொல்லி கார்டு கொடுத்துருக்காங்க. மிவி அவங்க பிராண்ட் நேம் இருக்குது. அடுத்து யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண மிவி டியோபாட்ஸ் ஏர்பாட்ஸ் பாக்ஸ் மேலே இருக்குது. அதை எடுத்து வர வச்சிடலாம். அடுத்து வீட்டில் வேறு என்ன இருக்குது, சார்ஜிங் கேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சார்ஜிங் கேபிள் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோடய ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏர்பாட்ஸில் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm பேஸ் பூஸ்ட் டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரின்னு பார்க்கும்போது 380 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. கேஸில் பட்ஸில் வந்து 38 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சார்ஜிங்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்காக டைம் வந்து 1 hour தான். 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே 10 hours ப்ளேபேக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நியர்லி 9 hours கிட்ட வந்துச்சு. ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. 10 meter ரேஞ்சில் ஓரளவுக்கு கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் PNC அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஃபுல்லாக கேன்சலேஷன் பண்ணாட்டியும் லைட்டாக கேன்சலேஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக PNC, அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பிளேபேக் டைம்னு பார்க்கும்போது 42 hours பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம், 40 hours பிளேபேக் டைம் தான் வந்துச்சு. ஃபிட்டிங் வைஸ் பார்க்கும்போது சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ண முடியுது. காதுல இருந்து கீழே விழுவல அந்த அளவுக்கு கிரிப்பா இருக்கு. இந்த ஏர்பாட்ஸோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கேஸோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஏர்பட்ஸோட பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ப்ரீமியமான பில்ட் குவாலிட்டிலே இருக்கு. நெக்ஸ்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அண்ட் சிரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்பில்ட்டாவே மைக் கொடுத்துருக்காங்க. அதனால கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. இயர்பட்ஸோட சைடில் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்கை சேஞ்ச் பண்ண முடியும், வர்ற காலை அட்டன் பண்ண முடியும், கட் பண்ணவும் முடியும். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை அதை வச்சு ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த ஏர்பட்ஸில் மொத்தம் 4 கலர் வேரியன்ட் இருக்குது. பிளாக், ஒயிட், ப்ளூ, ரெட் அப்படிங்கிற 4 கலர் வேரியன்ட் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அது இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஸோ இது ரெண்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்து இல்லை. பட் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறையா இயர்பட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இவங்களும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட ரேட்டிங்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு டிரைவர்ஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறையா இயர்பட்ஸ் வந்து 11mm டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. பேட்டரி லைஃப்பை பொறுத்தவரையிலும் என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. சார்ஜிங் ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்குது. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பாட்ஸில் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னாலஜி ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. ஃபிட்டிங் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஏர்பட்ஸில் இருக்கக்கூடிய
டச் கண்ட்ரோல்ஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அண்ட் சிரி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. அண்ட் தென் கால் குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது, ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. இந்த இயர்பட்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.